கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுலையா நமக்கு சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. எல்லா சூழலிலும் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலையா நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபட சொல்லித் தருவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில குறைவுகள் வரும்போதும் சில போராட்டங்கள் வரும்பொழுதும் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னா, நாம் அதுல சோர்ந்து போகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. வாழ்க்கையில சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் பொழுதும் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுதும் நம்ம நினைச்சோம் சந்தோஷப்படுறோம். ஆனால் அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில இன்னல்கள் போராட்டங்கள் வரும்போது நினைச்சிடும் அதிலிருந்து எப்படி நான் தப்பித்து கொள்ள முடியும் என்று சொல்லி புரியாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம், அநேக நேரங்களே நாம் தத்தளிப்போடு இருக்கிறதான ஒரு அனுபவத்தை தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையும் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. பவுலியாவுடைய வாழ்க்கையில தன்னுடைய குறைவுகளை அவர் என்ன செய்யல, ஒரு மனுஷனையும் வருத்தப்படுத்தவில்லை என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக தன்னை சமர்ப்பிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அதுல வேதத்துல ஒரு பகுதியை வாசிக்கும் போது இருக்கும், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்றதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு? அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உயர்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கும்போது, இன்னைக்கு உயர்வுக்குள்ள சில பேர் என்ன செய்கிறார்கள், பெருமை அடைகிறார்கள், மேட்டுமை அடைகிறார்கள். அப்ப அதெல்லாம் இது எதுவா இருக்குதுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது சாத்தானுடைய ஒரு வேலையா இருக்கும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனா நான் குறைபட்டு இருக்கும்போது மாமுஷத்துல என் முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நான் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என்று சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப எந்த இடத்துல நம்ம உயர்த்தாதபடிக்கு என்ன செய்யப்பட வேண்டும், நாம் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும், என்னை விட்டு அந்த அந்த பிரயாசம் அந்த வேதனை நீங்கும்படி நான் என்ன செய்றேன், நான் கர்த்தரிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிற ஒரு அனுபவம் எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்வதை நம்ம பார்க்க சொன்னா, அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அவர் சொல்றாரு இல்லையா? அப்ப எந்த இடத்துல எப்படி நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து நான் உன்னிப்பாக அவருடைய வார்த்தைகளை கவனித்து அவருடைய சித்தத்துக்கு என் செவி சாய்க்கும் பொழுது, நான் குறைவற்ற இடத்திலே நான் சோர்ந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு, அவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான அனுபவங்கள் இருக்கலாம். சாத்தான் நம்ம என்ன செய்யலாம், சோதிப்பதற்காக நம்ம வரலாம். ஐயோ நீ அந்த வாழ்க்கையில இப்படி குறைபட்டு இருக்கிறிய, அந்த தெய்வத்தை ஆராய்ச்சி நீ என்னத்தை கண்டன்னு சொல்லி சாத்தான் அநேக நேரம் நம்ம என்ன செய்வான், நம்மளே ஒரு முள் போல் அவன் அநேக ஒரு குத்தி இருக்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாயிருக்கலாம். ஆனால் பவுலையா சொல்றாரு, எல்லாம் இடத்துல என்ன செய்றேன், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தெய்வத்தால் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலோ இப்படிப்பட்ட சில சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தேவனை கற்றுத்தருவார் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, அப்பா எல்லா சூழ்நிலையும் நாங்கள் ஆண்டவரே எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதம் எங்களுக்கு போதிக்கிறது ஆண்டவரே. அப்பா நாங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு அல்ல, சூழ்நிலைகளை உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து மேற்கொள்கிற அந்த அனுபவத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியார் நடத்துங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.